அதில் வந்து என்ன வரான்னா, நீங்கள் எந்த இடத்துல வாழறீங்க, உங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. அதாவது வந்து கேஷ் ஃப்ளோ குவான்டன்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. மொத்தம் ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுடைய தொழில் முறைகளை, உங்களுடைய வேலைகளை வந்து 4ஆ பிரிக்கிறாரு. அதாவது 4ஆ வந்து பிரிக்கிறாரு. ஒன்று வந்து ஈனா வந்து எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு வேலை செய்பவர்களாக இருப்பவர்கள், எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒரு சிறு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸை வந்து குறிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி. இந்த பின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து தொழிலதிபரை வந்து குறிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், ஒரு முதலீட்டாளரை வந்து குறிக்குது. இந்த 4 கால் சதுரத்துக்குள்ளே தான் எல்லா மனிதர்களும் வராங்க. அப்போ நீங்கள் எந்த கால் சதுரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு ஸ்மால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கிறீங்களா. இப்போ நீங்கள் எந்த கால் சதுரத்தில் இருக்கிறீங்க, இந்த கால் சதுரத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த கால் சதுரத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் முழுக்க வந்து விளக்குறாரு.